கேரளாவில் உள்ள மலப்புரம் சங்கனாச்சேரியில் உள்ள தேவாலயா மருத்துவமனையின் முன்னாள் மனிதவள மேலாளர் 45 வயதான பாபு தாமஸ் சக பணியாளரான கன்னியாஸ்திரிக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட கன்னியாஸ்திரி முதலில் மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் அளிக்கப்பட்ட காவல்துறை புகாரின் அடிப்படையில் சனிக்கிழமை காவலில் எடுக்கப்பட்ட அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக கைதும் செய்யப்பட்டார். காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பாபு தாமஸின் கைபேசியை ஆய்வு செய்தபோது அவர் பல பெண் ஊழியர்களுக்கு இது போன்ற அருவருப்பான செய்திகளையும் வீடியோக்களையும் அனுப்பியது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக மற்ற ஊழியர்களிடமிருந்தும் வாக்குமூலங்களை பெற்று வரும் காவல்துறையினர் அவர் மீது பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைதும் செஞ்சுருக்காங்க. இது போன்ற குற்றங்கள்லாம் நடக்காமல் இருக்க நம்ம என்ன மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தா சரியானதாக இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.